வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். குவைத் நாட்டு மன்னர் மறைவு. புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது தேசிய கொடி. மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க வெள்ளி விழா. சமூக பணியாளர்களை கௌரவித்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். உருளையன்பேட்டையில் இருசக்கர வாகன திருட்டு. மர்ம நபருக்கு காவல்துறை வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சியில் சமூக பணியில் ஈடுபட்டு வரும் மூத்த குடிமக்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தா பள்ளி கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டு வரும் மூத்த குடிமக்களுக்கு பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவித்தார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் வரவேற்புரை நிகழ்த்தினார். சங்க தலைவர் தேவநாதன் தலைமை உரையாற்றினார். நிர்வாக செயலாளர் செல்வராஜ் ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் கலைமாமணி முருகேசன் வரவு செலவு அறிக்கை வாசித்தார். மேலும் சங்கத்துடன் இணைந்து சேவையாற்றியவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதில் தேசிய தொழில்நுட்ப முன்னாள் மாணவர்கள் சாரன் சொசைட்டி என்ற பெயரில் இயங்கி வரும் முதியோர் இல்லம் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஷைன் குழந்தைகள் மையத்திற்கு ஆக்சிஜன் ஜெனரேஷன் கருவி நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆதிராசா, ராமன், ராமலிங்கம், பாலசுப்ரமணியம், தர்மசிவம், தயாளன், கண்ணன், ராஜரத்தினம், வசந்தா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு வருடம் தங்க மாட்டாங்க, அன்னைக்கே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வயசான பிறகு குழந்தைங்க நம்மளை குழந்தைல எப்படி நடக்க வச்சு குளிக்க வச்சு இது பண்ணாலும் அது மாதிரி வயசான காலத்தில் முடியலாம் நம்ம தான் அதை செய்யணும். ஹாஸ்பிட்டல் எம்எல்ஏ ஆஃபீஸ் எதிர்க்க ஒரு 10,000 சர்வர் அடி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். அதாவது போலீஸ் நிலையத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் பப்ளிக் குடிநீர் புத்து நிலையத்திற்கும் இன்னொரு இடம் லைப்ரரி இல்லை இது மாதிரி எதாவது பண்ணலான்னு லைப்ரரி கீழே நமக்கு இருக்குது ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த இடத்துல ஒரு 30,000 சர்வர் ஒதுக்கி பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். கண்டிப்பாக அதுக்கு நான் முயற்சி எடுத்து இந்த பிரிவில் செய்ய முடியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை செய்யறேன். கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பொதுச் செயலர் இப்போ கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்போர்ட்டிவ் மைண்டோட இருந்தவங்க. கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜக்ஷினி, கிராண்ட் டாட்டர் ஆஃப் கலையரசு. மேடம் இங்க பாருங்க. பிரைஸ் கொடுத்தாச்சு. பிரைஸ் பெற்ற குழந்தைகளுக்கு நன்றி. தேர்ட் பிரைஸ் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மேம் இங்க பாருங்க. செகண்ட் பிரைஸ் யாமினி திரு. ஓகே ஓகே ரெடிங்க பாருங்க. முன்னாடி 3 பேரும் 60 to 75. சார் கொஞ்சம் இங்கே இருந்து சார் போட்டோ எடுத்துக்கலாம். இங்கே தான் முடிஞ்சிடுது. பால் பாசிங் 1144 மிஸ்டர் நாச்சேப்பன். செகண்ட் பிரைஸ் மிஸ்டர்
1325. அவர் வந்து மியூசிக்கல் சேர்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாரு. அப்போ நான் சொன்ன தேர்ட் ப்ரைஸில் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் பார்த்து வாங்க. ராணி வந்து எதுலையுமே விடாம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க ராணி. அவங்க ஒரு கைத்தட்டில் கொடுங்க. நான் நடக்க முடியல பாரு அவங்களுக்கு. மியூசிக்கல் சேர்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். வசந்தா செகண்ட் ப்ரைஸ். நீங்க பாருங்க வாங்க பாருங்க. கேப்டன் சார்லட் 76 சார் இங்க பாருங்க. நல்லபடியாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்பேஜ் அவர்களுக்கு சார் இங்க பாருங்க சார். சார் கொஞ்சம் சென்டர் வந்துடுங்க. சார் கொஞ்சம் சென்டர் வந்துடுங்க. சார் இங்க பாருங்க. குவைத் நாட்டின் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா உயிரிழந்ததை அடுத்து மத்திய அரசு அறிவிப்பின்படி புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. குவைத் நாட்டின் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தும் விதமாக நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விட வேண்டும், அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியதன் அடிப்படையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை மற்றும் ஆளுநர் மாளிகை, காவல் தலைமையகம், தலைமைச் செயலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு உயிரிழந்த குவைத் மன்னருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சீரடி மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கமலா அறக்கட்டளையின் மூலம் வங்கிக் கடன் பெற்று தரப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் கமலா அறக்கட்டளை அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. இதன் நிறுவன தலைவர் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனின் பரிந்துரையின் பேரில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஷீரடி மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கமலா அறக்கட்டளையின் மூலம் 5 லட்சம் ரூபாய் வங்கி கடன் பெற்று தரப்பட்டது. இதனை கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் திருமதி ரமா வைத்தியநாதன் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கினார். மேலும் பிறந்தநாள் விழா காணும் ரமா வைத்தியநாதனுக்கு ஷீரடி மகளிர் குழுவினர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து கேக் வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். இதில் ஷீரடி மகளிர் குழுவை சேர்ந்த தலைவி, செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை அருந்ததி நகரின் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய இருசக்கர வாகனம் திருட்டு. புதுச்சேரி உருளையன்பேட்டை அருந்ததி நகரை சார்ந்த பிரகாஷ் என்பவர் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 14ஆம் தேதி புதிதாக வாங்கிய தனது ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். உள்ளே சென்ற அவர் மறுநாள் காலை எழுந்து வந்து பார்த்தபோது தன்னுடைய புதிய இருசக்கர வாகனம் காணவில்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அவர் அந்த பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி பொருத்திய வீடுகளுக்கு சென்று தனது இருசக்கர வாகனம் திருட்டு தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் நள்ளிரவு 1 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் முகத்தில் முகக்கவசம் அணிந்து கொண்டு பிரகாஷ் வசிக்கும் தெருவில் சாதாரணமாக நடந்து வந்து அவரது வீட்டின்
வாசலில் நின்று கொண்டிருந்த புதிய ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டார். தொடர்ந்து அதனை திருடுவதற்காக வாகனத்தின் சைடு பூட்டை உடைத்துவிட்டு வாகனத்தை ஸ்டார்ட் செய்தால் அக்கம் பக்கத்தினர் விழித்துக் கொள்வார்கள் என்பதற்காக அதன் மீது அமர்ந்து கொண்டு அதனை தள்ளியவாறே தெருமுனைக்கு வந்து பின்னர் வண்டியை ஸ்டார்ட் செய்து செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு பிரகாஷ் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாகனத்தை திருடி சென்ற மர்ம வாலிபர் குறித்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வாகன திருட்டு என்பது தற்பொழுது தொடர்கதையாக உள்ளது. வீட்டின் வாசலில் வாகனத்தை நிறுத்துவதற்கு பொதுமக்கள் அஞ்சும் அளவிற்கு தற்போது நிலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் பராமரிப்பு இன்றி இருந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்ப ரெட்டியாரின் சிலையை சுற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் வெங்கடசுப்ப ரெட்டியார் சிலை அமைந்துள்ளது. இந்த சிலையை சுற்றிலும் செயற்கையான நீர்வீழ்ச்சிகள் அழகுக்காக அமைக்கப்பட்டது. இந்நிலையில் நீண்ட நாட்களாக இந்த செயற்கை நீர்வீழ்ச்சி சுத்தம் செய்யாமலும் பராமரிப்பு இல்லாமலும் இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தற்பொழுது பெய்து வந்த மழையினால் அதில் தண்ணீர் தேங்கி பாசிகள் அதிகரித்து கொசுக்கள் உருவாகி அசுத்தமாக காணப்பட்டது. மேலும் தற்பொழுது புதுச்சேரியில் டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்கள் பரவி வருவதினால் அரசு பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களை கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வெங்கடசுப்ப ரெட்டியார் சிலையை சுற்றி இருக்கும் செயற்கை நீர்வீழ்ச்சியை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஒன்றுபடாத கூட்டணி, இது ஏற்கனவே உடைந்து விட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் முருகன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, தலைமை செயலர் ராஜு வர்மா, மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் மத்திய இணையமைச்சர் முருகன் பேசுகையில், பிரதமர் மோடி கடந்த நவம்பர் 15ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வளர்ந்த பாரதம் 2047 உறுதிமொழி யாத்திரையை துவக்கி வைத்தார் என்றும், அன்று முதல் நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் மோடியின் உத்தரவாத வாகனம் சென்று மத்திய அரசின் திட்டங்களில் பயன்பெற்றவர்களுடன் கலந்துரையாடுவது, புதிய பயனாளிகள் பதிவு செய்வது என விளக்கி வருகிறது என்றும் தெரிவித்தார். 2047 உலகத்திற்கு வழிகாட்டியாகவும் உலகத்தை ஆளும் வல்லரசு நாடாகவும் இந்தியா இருப்பதற்கு இந்த உத்தரவாத வாகன யாத்திரை துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த வாகனம் தமிழகத்தில் 12,000 கிராமங்களுக்கும் புதுச்சேரியில் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். சென்னை மழை குறித்து நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை என தெரிவித்த அவர், மழை விட்டு 10 நாட்கள் ஆகியும் சென்னை புறநகர் பகுதிகளில் தண்ணீர் வடியாமல் உள்ளது என்றும், தமிழக அரசு புறநகர் பகுதிகளில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணி ஏற்கனவே உடைந்து போன கூட்டணி என்று தெரிவித்த முருகன், அகிலேஷ் யாதவ் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் என்றும், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே உடைந்துவிட்டது என்றும், ஒன்றுபடாத கூட்டணி என்றும் தெரிவித்தார். மீனவர்கள் பிரச்சினை அண்ணன் தம்பி பிரச்சினை இல்லை என்றும், 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை என்றும், மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிப்பதை ஊக்குவிக்கிறோம் என்றும், எல்லை தாண்டாமல் இருக்க மீனவர்களின் படகுகளில் IPS கருவி பொருத்தியுள்ளோம் என்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார். அகில இந்திய ஜூனியர் கயிறு இழுக்கும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வாழ்த்துக்களை தெரிவித்தார். 36வது அகில இந்திய அளவில் ஆடவர் மற்றும் மகளிர் பங்கேற்கும் ஜூனியர் கயிறு இழுக்கும் போட்டி மகாராஷ்டிர மாநிலம் பால்கார் எனும் இடத்தில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பில் 540 கிலோ இடைப்பிரிவில் 10 விளையாட்டு வீரர்கள் கொண்ட ஒரு அணி பங்கேற்றது. 17 மாநிலங்கள் பங்கேற்ற போட்டியில் புதுச்சேரி அணி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தது. இந்த நிலையில் அகில இந்திய அளவில் கயிறு இழுக்கும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரி திரும்பிய விளையாட்டு வீரர்களை புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வரவேற்று பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சக்திவேல், சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, பொருளாளர் பாரதி, பயிற்சியாளர்கள் பார்த்திபன், நந்தகோபால், திமுக தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முகிலன்,
துணை அமைப்பாளர்கள் பாலு, சுரேஷ், வேல்முருகன், தொகுதி துணை செயலாளர் முருகன், கிளை செயலாளர் அகிலன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பரவி வரும் விஷக்காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை தவறிவிட்டதாகவும் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் பெய்த தொடர் மழையால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தொடர் மழையின் காரணமாக சீர் செய்யப்படாத சாலைகள், கழிவு வாய்க்கால் அடைப்பு, தினசரி குப்பைகளை அகற்றப்படாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் சுற்றுப்புற சூழல் சீரழிந்து போயுள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் மக்கள் மலேரியா, டெங்கு, விஷக்காய்ச்சல், வாந்தி, பேதி, தலைவலி, மயக்கம், தொடர்காய்ச்சல் மற்றும் கொரோனா போன்ற பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறையின் மூலம் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் அதே வேளையில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கையை அரசு எடுக்க தவறியுள்ளது. இதனால் தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு நோய் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மாநிலம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களின் தரம் உயர்த்தப்படாததால் தேவையான பரிசோதனைகள் கூட செய்வதற்கு வசதியற்று உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு படுக்கை வசதிகள் இல்லை. நோயாளிகள் தரையில் படுக்கும் அவலநிலை உள்ளது. சுகாதாரத்துறை கவனிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி என்றாவது ஒரு நாள் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளித்ததாக அறிக்கை விடும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவமனையின் இன்றைய நிலை குறித்து ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் 3 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சக்ஷம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் இணைந்து தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினவிழா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 2016 உரிமை சட்ட தினவிழா நடைபெற்றது. புதுச்சேரி சக்ஷம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் இணைந்து தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினவிழா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 2016 உரிமை சட்ட தினவிழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் லைன் ரமேஷ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். மேலும் இந்த விழாவில் அருள், ஆனந்தன், சிவராமகிருஷ்ணன், முருகன், சசிபாலன், நாகராஜ், அருணகிரி, ரஞ்சித், தெய்வசிகாமணி, ஜனார்த்தனன் ஆகியோர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். WFL ஃபைனான்சியல் சர்வீஸ் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. WFL ஃபைனான்சியல் சர்வீஸ் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டிகளை நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்து அசத்தினர். இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் WFL ஃபைனான்சியல் சர்வீஸ் தலைமை நிர்வாகி மணி, தீபம் நெட்வொர்க் கந்தன் நாராயணசாமி, புதுச்சேரி அரசு மருத்துவமனை பல் மருத்துவர் நிபுணர் டாக்டர் கவிப்பிரியா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலாஜி மற்றும் சுரேஷ் ஆகியோரின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கிறது. திராவிடர் கழகத்தின் முன்னாள் தலைவர் சம்பந்தம் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் கருத்தரங்கில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திராவிடர் கழகத்தின் முன்னாள் தலைவர் சம்பந்தம் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் கருத்தரங்கம் புதுச்சேரி ராஜா நகர் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஜெனோமாரன் பில்டர்ஸ் மேலாண்மை இயக்குனர் தங்க மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி சமூக நீதி பேரவை நிறுவனர் விஸ்வநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெரியார் பெருந்தொண்டர் வாசு சம்பந்தம் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் கலந்து கொண்டு சுயமரியாதை சுடரொலிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். நிகழ்ச்சியினை விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாரா கலைநாதன், மா இளங்கோ, சமூக நீதி பேரவை அமைப்பாளர் கீதநாதன், வழக்கறிஞர் தாமோதரன், தமிழ்மணி, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தமிழர் களம் அழகர், திராவிடர் விடுதலை கழக தலைவர் வீராசாமி, பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழ்நெஞ்சன், தன்னுரிமை கழகம் சடோகோபன், மதிமுக பொறுப்பாளர் இளங்கோவன், தியாகு, ஆனந்தி, தீனா, சண்முகம், ராசு உட்பட ஏராளமான திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு திராவிட கழக மூத்த தலைவர் சம்பந்தம் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவர் ஆற்றிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினர். ஐயங்குட்டிபாளையத்தில் அருள்பாலித்து வரும் பெரிய நாயகி அரசிலீஸ்வரர் மார்க்கண்டேயர் திருமடம் சார்பாக புதுவை ஆதீனம் முனைவர் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சுவாமி அவர்கள் தலைமையில் மாட வீதி பஜனை நடைபெற்றது. புதுவை ஐயங்குட்டிபாளையத்தில் அருள்பாலித்து வரும் பெரியநாயகி அம்மன் உடனுரை அரசலீஸ்வரர் மடத்தை சுற்றி மார்கழி மாத மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரியநாயகி உடனுரை அரசலீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து காலை 4:30 மணியளவில் ஆலயத்தை சுற்றியுள்ள மாட வீதிகளில் சுவாமி வீதி உலா வந்தார். இதில் தேவாரம், திருவாசகம், 12 திருமறைகள் பக்தர்களால் பாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரியநாயகி உடனுரை அரசலீஸ்வரர் அருள் ஆசியை பெற்று சென்றனர். மார்க்கண்டேயர் திருமடம் சார்பில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளதால் பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு மார்க்கண்டேயன் திருமடம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மடத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாகூர் கொம்யூன் பாகூர் பெண்ணாச்சி குப்பம் சாலையில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சாய் ஆங்கில பள்ளியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பாகூர் பெண்ணாச்சி குப்பம் சாலையில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சாய் ஆங்கில பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை குப்பம்மாள் ஜனார்த்தனன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக பள்ளியின் தாளாளர் சிறப்பு அழைப்பாளர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணமூர்த்தி, சாந்தா கிருஷ்ணமூர்த்தி, காத்தவராயன், மீனாட்சி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் வளாகத்தில் உள்ள அரங்கத்தில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் வளாகத்தில் உள்ள அரங்கத்தில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் சார்பில் நல்லாசிரியர் விருது புதுச்சேரி மாநிலம் கல்மண்டபம் அரசு உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் கிருஷ்ணசுவாமிக்கு திரைப்பட இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் மற்றும் திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் வழங்கினர். இதில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு நல்லமணி உடனிருந்தார். ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்ட ஊர் மக்கள். காரைக்காலை அடுத்துள்ள கீழசாகுபடி என்னும் ஊரில் பழமை வாய்ந்த அருள்மிகு மனோன்மணி அம்பாள் உடன்மரர் ஆதிபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கோவிலின் தல வரலாறும் அங்குள்ள கல்வெட்டும் கூறுகிறது. இந்த திருக்கோவில் காசிப முனிவர் வழிபட்டு தலம் என்று சிறப்பு பெற்றதாகும்.
இங்குள்ள பைரவர் சிற்பம் மிகவும் அழகு வாய்ந்ததாகும். பழமை வாய்ந்த இந்த கோவிலும் கோவிலின் நிலங்களும் தங்களுக்கு சொந்தமானது என்றும் தங்களது முன்னோரால் இந்த கோவிலுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இக்கோவிலுள்ள நிலங்களும் தங்களுக்கு சொந்தமானது என்று சிலர் கடந்த 2004ஆம் ஆண்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த காரைக்கால் நீதிமன்றம் 2007ஆம் ஆண்டு தீர்ப்பை வழங்கியது. அதில் இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் கல்வெட்டு உள்ளதாலும் வழக்கு தொடுத்தவர்களுக்கு சொந்தமான இடம் என்று கூற மூலப்பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாலும் போதிய ஆதாரங்கள் ஏதும் இல்லாததால் ஆதிபுரீஸ்வரர் கோவிலும் அதன் நிலங்களும் கோவிலுக்கே சொந்தம் என்று காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த கோவிலின் சொத்துக்களை தனியார் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அப்பொழுதே கூறப்பட்டது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் கோவிலுக்கு சொந்தமான பார்ப்பனர் குடியிருப்பு, பாப்பாத்தி ஓடை, கோவிலை சுற்றியுள்ள நந்தவனம், சாணந்தொட்டி, மாந்தோப்பு, கீழப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சுமார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கீழ சாகுபடி ஊர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோவிலை சுற்றி எஞ்சியுள்ள நந்தவனம், கோவிலுக்குள்ளான சன்னதி ஓடை மற்றும் தற்பொழுது மீதமுள்ள சொத்துக்களையும் அபகரிக்க தனியார் சிலர் திட்டமிட்டு வருவதாகவும், எனவே புதுச்சேரி அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இந்த விவகாரத்தில் தலையிட்டு அபகரித்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கோவிலின் பல கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்க கீழசாகுபடி ஊர் பொதுமக்கள் முயற்சித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கோவிலுக்கு பின்புறம் உள்ள சுமார் 50 கோடி மதிப்புள்ளான இடத்தை விற்க முயன்றதை கண்டு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வழக்கில் காரைக்கால் சார்பு நீதிமன்றம் எதிர்த்தரப்பினரிடம் எந்தவித ஆதாரங்களும் இல்லாத நிலையில் கோவில் தரப்பில் கல்வெட்டுக்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு 50 கோடி மதிப்பிலான இடம் கோவிலுக்கே சொந்தம் என தீர்ப்பளித்துள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் உள்ள சொத்துக்களையும் மீட்க முயற்சித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்போ அவங்க வீட்டு மனையெல்லாம் பிரிக்க இருந்த இடத்த தடுத்து நிறுத்தி சுமார் ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்பான சொத்துக்களை இப்போதைக்கு நம்ம சார்பு கோர்ட்டு நீதியரசர் மூலியமா இப்போ எங்களுக்கு சாதகமா நாங்க அது முறையீடு பண்ணி இப்போ எங்களுக்கு சாதகமா அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது இப்போ எங்களோட முதல் வெற்றியா கருதி அது எப்படின்னாக்கா இந்த சொத்து தொடர் ஆவணங்கள் அவங்கள்ட்ட இல்லாததுனால இந்த சொத்து கோயிலுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருக்கைகள் சிதிலமடைந்து கிடப்பதால் பல மணி நேரமாக நின்று கொண்டே பயணிகள் பேருந்தில் ஏறி செல்லும் அவல நிலை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்திற்கு நாள்தோறும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள், கூலி வேலைக்கு செல்பவர்கள், தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு வருபவர்கள், மருத்துவமனைக்கு வருபவர்கள் என நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரக்கூடிய பொதுமக்கள் பேருந்து நிலையம், பாலக்கரை, கடைத்தெரு உள்ளிட்ட இடங்களில் பேருந்து மூலமாக இறங்கியும் திரும்பியும் செல்கின்றனர். இந்நிலையில் அவ்வாறு உள்ள முக்கிய பகுதிகளில் ஒன்றான பாலக்கரை பேருந்து நிழற்குடை பயணிகளுக்கு லாய்க்கற்ற இடமாக மாறி வருவதால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் நிழற்குடையில் பயணிகள் அமர்வதற்காக வைக்கப்பட்ட இருக்கைகள் அனைத்தும் சேதமடைந்து கிடப்பதால் பேருந்திற்காக காத்து கிடக்கும் பயணிகள் அமர்வதற்கு இடமில்லாமல் பல மணி நேரமாக நின்று கொண்டே பேருந்தில் ஏறி செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சுகாதாரமற்ற முறையில் பேருந்து நிழற்குடை இருப்பதாலும் மழை நேரத்தில் நிற்கக்கூட இடமில்லாமல் குழந்தைகள் முதல் வயதானவர் உட்பட அனைவரும் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் விருதாச்சலத்தில் முக்கிய பேருந்து நிறுத்தமாக செயல்படக்கூடிய பாலக்கரை நிழற்குடையை சீரமைத்து பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகள் புதியதாக அமைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் 18 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசாணை வழங்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாநில பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்பிட வேண்டும், அவுட் சோர்சிங் நியமன நடைமுறையை கைவிட வேண்டும், மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் கணினி உதவியாளர்கள் அனைவரையும் பணிவரன் முறைப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்கிட வேண்டும், தமிழக முதல்வர் அளித்துள்ள வாக்குறுதியில் ஒன்றான கடந்த கால வேலை நிறுத்த நாட்களை வரன்முறைப்படுத்திட வேண்டும், கிராம சபை கூட்டங்கள் நடத்துவது குறித்து தெளிவான விதிகளை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அரசாணை வழங்கிட வேண்டும் எனவும், அவ்வாறு தவறும் பட்சத்தில் போராட்டத்தை கையில் எடுக்க உள்ளதாகவும் வருகின்ற ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும், மேலும் பிப்ரவரி மாதம் சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநரிடம் பெருந்துறை முறையீடு அளிக்கும் போராட்டமும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். மேலும் சத்துணவு மையங்களில் 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதால் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு பெரும் நெருக்கடி சூழல் ஏற்பட்டு வரும் நிலையில் பணிச்சுமைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக பணியிடங்களை நிரப்பிட தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்ற 22ஆம் தேதி உணவு இடைவெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற 6ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூர் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லால் ஆன 6 அடி உயரத்தில் எழுந்தரில் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் பாபா மாலை அணிந்து 6 நாள் விரதம் இருந்து 5 விதமான குளியல்கள், முதல் நாள் கல் உப்பு, 2ஆம் நாள் அருகம்புல், 3ஆம் நாள் எலுமிச்சை பழம், 4ஆம் நாள் துளசி, 5ஆம் நாள் வில்வம், இந்த 5 நாட்களிலும் இவைகளை அரைத்து குளித்து 6 நாள் விரதம் இருந்து வந்துள்ளனர். மார்கழி மாதம் முதல் நாளான இன்று பால்குடம் சுமந்து வந்து கருவறைக்குள் சென்று பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவின் அருளை பெற்றனர். பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய டிரஸ்டி சாய் சசி அம்மையார் செய்திருந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் வளர்ப்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் வளர்ப்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், நவதானிய பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தெல்லார் வெற்றிலை சாமியார் செய்திருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவைத் நாட்டு மன்னர் மறைவு. புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது தேசிய கொடி. மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க வெள்ளி விழா. சமூக பணியாளர்களை கௌரவித்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். உருளையன்பேட்டையில் இருசக்கர வாகன திருட்டு. மர்ம நபருக்கு காவல்துறை வலைவீச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.